பூர்வ குடிமக்கள் கடுமையான முறையிலே எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். இது என்ன அநியாயம் என்று தெரிவித்து இந்த அரசாங்கத்திற்கு எதிராக, பிரிட்டிஷுக்கு எதிராக ஒரு பெரிய கலகமே அங்கே நடக்கிறது. இப்படி கலகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலேயே 1948 மே மாதம் 14ஆம் தேதி என்று பிரிட்டிஷ் இஸ்ரேல் என்பது தனி நாடு என்று அங்கீகாரம் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்த மறுநாள், அங்கீகாரம் கொடுத்தது என்னைக்கு? மே 14 1948. மறுநாள் மே 15 ஒரு போர் நடக்கும். நாடுங்கிறது உருவானதே எப்பதான்? மே 14 தான். மே 14 நாடு உருவாயிருக்குன்னா அப்ப அடுத்த நாள் போர் வந்துச்சுன்னா இந்த நாடு தாங்குமா? இப்படி நாம யோசிச்சு, ஆனா மே 15 போர் வருது. இந்த பூர்வ குடிமக்கள், இந்த பலஸ்தீன மக்கள் தாக்குகிறார்கள். பலஸ்தீன மக்கள் மட்டுமல்ல, இந்த பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பக்கத்து நாடுகள் துணைக்கு வருகிறது. எகிப்து துணைக்கு வருகிறது, ஜோர்டான் துணைக்கு வருகிறது. இந்த 3 நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலை தாக்குகிறது, இஸ்ரேலுக்கு எதிராக போர் செய்கிறது. ஒரு புது நாடு நேத்து உருவாயிருக்கு, இன்னைக்கு போர் வந்திருக்குன்னா தாக்கு பிடிக்க முடியுமா? தாக்கு பிடிச்சது மட்டுமில்ல, அந்த போரில் வெற்றியும் அடைகிறார். எவ்வளவு பெரிய ஒரு கிரிமினலாக, சூழ்ச்சிகள் தெரிந்தவனாக, ஒரு கொள்ளைப்புறம் வழியாக தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதையும் செய்பவனாக இருப்பான் பாருங்க. அவனுடைய வரலாறிலேயே எந்த இடத்துல அதிகாரம் இருக்குதோ அவன் பக்கம் போய் சாஞ்சிக்குவான். தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதையும் செய்ய துணிந்த ஒரு கூட்டமாக, சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு கூட்டமாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும், நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்ரவேலர்கள் ஒரு வரலாற்று பார்வை என்ற தலைப்பின் கீழாக கடந்த சில நாட்களாக வரலாற்று நிகழ்வுகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் நேற்றைய தினம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் துன்புறுத்தினார்கள், விமர்சனங்களை அள்ளி வீசினார்கள் என்பதையும், ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த யூதர்கள் எவ்வாறு விரட்டி அடிக்கப்பட்டார்கள், அதை தொடர்ந்து சிலுவை யுத்தத்தின் பொழுது எப்படியெல்லாம் யூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள், சிலுவை யுத்தம் என்ற பெயரிலே கிறிஸ்தவர்கள் எவ்வளவு ஒரு அராஜகத்தை இஸ்லாமிய அரசாங்கங்களின் மீது கட்டவிழ்த்தார்கள் என்பதையும், 300 ஆண்டுகள் நடைபெற்ற சிலுவை யுத்தம் முடிவிலே இந்த ஜெருசலம், பலஸ்தீன் இஸ்லாமியர்களுடைய கையில்தான் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு யூதன் கூட அந்த பலஸ்தீனம் பகுதியிலே இல்லாமல் தப்பித்தால் போதும் என்று வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று விட்டார்கள். இஸ்லாமியர்களுடைய கையில் இந்த பலஸ்தீன் தேசம் வந்ததற்கு சலாஹுத்தீன் அய்யூபி அவர்தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார். பல இஸ்லாமிய அரசர்கள் அவர்களுடைய நிர்வாக சீர்கேடுகளின் காரணமாக சிலுவை யுத்தத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் அவர்கள் இருந்த சமயத்திலே சலாஹுத்தீன் அய்யூபி தான் அதை மீட்டெடுத்தார் என்பதை பார்த்தோம். அவரிலிருந்து கிட்டத்தட்ட அதன் பிறகு இந்த ஜெருசலம், பலஸ்தீனுடைய ஆட்சி என்பது முஸ்லிம்களுடைய கையில தான் இருந்தது. சிலுவை யுத்தம் நடைபெற்றாலும் அதிலே வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வந்தாலும் இறுதியிலே முஸ்லிம்களுடைய கையில் தான் அதனுடைய அதிகாரம் இருந்தது. இந்த தருணத்தில் யூதர்கள் இங்கு இருக்க முடியாமல் சிலுவை படை வீரர்களால் விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு, ஏன்னா சிலுவை யுத்தத்திற்கு வந்த அந்த கிறிஸ்தவ படை வீரர்கள் அவர்களுடைய நோக்கம் ஜெருசலத்தை பிடிப்பது மட்டுமல்ல, அவர்கள் காணுகிற யூதர்களை கொல்ல வேண்டும் என்பதும் அவர்களுடைய நோக்கமாக இருந்த காரணத்தினால யூதர்களின் மீது கொலைவெறி தாக்குதல் அரங்கேற்றிய காரணத்தினால் அவர்கள் இங்கிருந்து ஓடிவிட்டார்கள். இப்படி ஓடியவர்கள் அங்கங்க பல்வேறு நாடுகள்ல தஞ்சம் புகுந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில தியோடர் ஹெர்சல் என்பவர் ஒரு யோசனையை யூத மக்களுக்கு முன்வைக்கிறான்.
அதுதான் சியோனிசம். ஜியோனிசம் என்றால் என்னன்னா, யூதர்களுக்கு என்று ஒரு தனி நாடு வேண்டும். நம்ம அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எந்த இடத்துல நமக்கென்று ஒரு நாடு இல்லை, நமக்கென்று ஒரு அரசமைப்பு இல்லை. அங்கங்க எங்க போனாலும் நம்ம அடித்து விரட்டப்படுகிறோம். நாம ஜெருசலத்தை நம்முடைய தாய் நாடாக மீட்க வேண்டும், நமக்கென்று ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜியோனிசத்தினுடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது. அதை முதலிலே யூதர்களுக்கு மத்தியிலே பல்வேறு யோசனைகளோடு எப்படியெல்லாம் நாம இதை மீட்டெடுக்கலாம், எப்படியெல்லாம் நமக்கென்று ஒரு நாடை உருவாக்கலாம் என்று பல்வேறு யோசனைகளோடு ஐடியாவை முன்வைத்து பல பணக்காரர்களையும் சந்தித்து முதல் ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிற பொழுது வெறும் 6 யூதர்கள் மட்டும்தான் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. வெறும் 6 பணக்காரர்கள் தான் அந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே அது எடுத்துரைக்கப்படும் பொழுது அவனுடைய யோசனைகள் மிகுந்த வரவேற்பை தருகிறது. ஏன்னா பொதுவாகவே யூதர்கள் அந்த ஜெருசலத்துக்கு போய் வசிக்கணும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்களாக இருந்த காரணத்தினால், எல்லா இடங்களிலேயும் விரட்டி அடிக்கப்பட்டு எந்த இடத்திலேயும் தங்க முடியாமல் ஒரு நிலையை அவர்கள் அனுபவித்து வந்த காரணத்தினால் அவர்கள் நமக்கென்று ஒரு நாடு வேணும், அது ஜெருசலமாக இருக்க வேண்டும், பலஸ்தீனாக இருக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் எல்லா யூதர்களுக்கு மத்தியிலேயும் இருந்தது. ஆனா எப்படி அதை அடைவது என்ற வழி தெரியாமல் தான் எல்லா யூதர்களும் இருந்தாங்க. அப்படியான ஒரு கட்டத்துல இந்த தியோடர் ஹெர்சல் என்பவன் ஒரு ஐடியாவை முன்வைக்கும் பொழுது ஒரு பெரிய வரவேற்பு யூதர்கள் இடத்துல கிடைக்கும். முதல் ஆலோசனை கூட்டத்துல 6 பேர் இருக்கிறாங்க. அடுத்த ஆலோசனை கூட்டத்தில் அதிகமான நபர்கள் கலந்து கொள்கிறார்கள். இப்படி பல கட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று யூதர்களிடத்தில் இந்த கருத்து வெகுவாக கவரப்படுகிறது. கடைசியில் அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். நாம நாட்டை உருவாக்குவதா இருந்தா சாதாரணமா உருவாக்கிட முடியாது. அதற்கென்று பெரிய நிதி வேண்டும், பொருளாதாரம் வேண்டும். அந்த பொருளாதாரத்துக்கு நாம என்ன பண்ணணும்னா ஒரு பேங்கை உருவாக்க வேண்டும். ஒரு வங்கியை, ஒரு பேங்கையே நாம என்ன செய்யணும், உருவாக்கணும். அந்த பேங்கினுடைய வேலை என்ன அப்படின்னா 2 வேலை. ஒன்று, யூதர்கள், உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய யூதர்கள், யூத செல்வந்தர்கள் இந்த நாட்டுக்காக, யூத நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, ஜியோனிசத்துக்காக நிதியை நன்கொடைகளாக வழங்க வேண்டும். அந்த நிதி வந்துகிட்டே இருக்கும் பேங்குக்கு, அது சேமிப்பாக வந்து கொண்டே சேர்ந்து கொண்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பேங்க்னாலே கடன் கொடுக்கும்ல, அதுபோல நாம மக்களுக்கு கடன் வழங்க வேண்டும். எப்படி கடன் வழங்குறது? அவர்களுடைய நிலத்தை அடைமானமாக பெற்றுக்கொண்டு கடன் கொடுக்கிறது. யார் கடன் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு கடன் கொடுக்கணும். எப்படி கடன் கொடுக்கணும்? அவர்களுக்கு ஒரு நிலம் சொந்தமா இருக்கும்ல, அதை அடமானமாக பெற்றுக்கொண்டு கடனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அமுல்படுத்தி செயல்படுத்துறாங்க. இப்போ பலஸ்தீனத்துல துருக்கியர்களுடைய ஆட்சி இருக்குது. அதாவது 20ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கம், 1900, 1905 இந்த ஆண்டு காலங்களில் துருக்கியர்களுடைய ஆளுகைக்கு கீழே தான் இந்த பலஸ்தீன் பகுதி இருக்கிறது. அந்த மக்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவடைந்த மக்களாக, அந்த பலஸ்தீன் பகுதியில் வாழ்ந்த அரேபிய மக்கள் ரொம்ப பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களாக அந்த நேரத்தில் இருக்கிறாங்க. இப்ப இவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த பேங்க்ல போய் கடன் வாங்குறாங்க. இந்த யூதர்கள் உருவாக்கின பேங்க் இருக்குல்ல, இந்த அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இவர்கள் ஜியோனிசத்துக்காக உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாட்டை உருவாக்கத்தான் இப்படியான கடன் கொடுக்கிறாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாதுல்ல. உடனே என்ன பண்றாங்கன்னா போய் தங்களுடைய நிலத்தை அடைமானமாக வைத்து கடனை வாங்குறாங்க. அந்த கடன் என்ன ஆகுது? வட்டிக்கு மேல வட்டி போட்டு அந்த கடனை நிறைவேற்ற முடியாத சூழல் வரும் பொழுது அவர்கள் அடைமானமாக வைத்த அந்த இடத்தை இவர்கள் கையகப்படுத்துகிறார்கள். கையகப்படுத்திட்டு என்ன பண்றாங்க? இப்ப யூதர்களுக்கு சொந்தமாக அந்த பலஸ்தீனத்திலே ஒரு அடைமானம் வைக்கப்பட்ட இடம் வந்து விடுகிறது. வந்த உடனே அந்த இடத்துல யூதர்களை குடியமர்த்துறாங்க. யாராவது ஒரு யூதன் வேறு நாட்டில் போய் தஞ்சம் புகுந்திருக்கிறான்ல, இங்க வா, நீ போய் பலஸ்தீனத்துல நமக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல போய் நீ தங்கு, அவனை கொண்டு போய் வைக்கிறது. இப்படியே ஒவ்வொரு நிலமாக கையகப்படுத்துறாங்க. இப்ப பணம் ஒரு பக்கம் சேர்ந்துகிட்டு இருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூதர்கள் இந்த வங்கியில பணம் போடுறான்ல, நன்கொடையை செலுத்துகிறான்ல, அந்த பணம் ஒரு புறம் சேர்ந்துகிட்டு இருக்கு. அந்த பணத்தை வைத்து நிலத்தை வாங்குறான். பலஸ்தீனத்துல நிலத்தை வாங்குறான். எப்படி வாங்குறான் தெரியுமா? இப்ப உதாரணத்துக்கு
மார்க்கெட் வேல்யூல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 5000 அப்படின்னு வைங்க. மார்க்கெட் வேல்யூல ஒரு ஸ்கொயர் ஃபீட் 5000னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் 20000 தரேன், நிலத்தை கொடு. நீ பலஸ்தீனத்துல உன் நிலத்துக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 5000 தான் உன்னை விற்கிறதா இருந்தா, ஆனா நான் எவ்வளவு தரேன்? 20000 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தரேன். அப்ப பல மடங்கு அதிகமாக தொகையை கொடுத்து அவர்களுடைய நிலத்தை யூதர்கள் வாங்குறானுங்க. வாங்கி 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 இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலத்தை வாங்கி வாங்கி ஒரு இடத்தை வாங்கிட்டானா ஒரு யூதனை கூப்பிட்டு நீ இங்க போய் தங்கு, அடுத்த இடத்த வாங்கிட்டானா இன்னொரு யூதனை கூப்பிட்டு நீ அங்க போய் தங்கு. இப்படியே கொஞ்சமாக அந்த நாட்டிலே குடியேறுகிறார்கள். குடியேறியவர்கள் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இவர்களுடைய அடாவடித்தனம் எப்படி மாறுதுன்னா, இது நால்வரை கடன் கொடுத்துட்டு கையகப்படுத்தினான்ல, இதுக்கப்புறம் மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப பக்கத்துல நான் இருக்கிறேன், யூத குடும்பம் இருக்கு, அந்த பக்கம் ஒரு யூத குடும்பம் இருக்கு, நடுவுல நீ என்ன பண்ண போற? உன் இடத்தை கொடுக்குறியா இல்ல உனக்கு எதிராக நான் ஏதாவது கேஸ் போடட்டுமா, உன்னை அடிச்சு துவைக்கட்டுமா என்று ரவுடித்தனமாக அந்த இடத்தை என்ன பண்றான்? கையகப்படுத்துறான். இப்படியாக யூதர்கள் அந்த பலஸ்தீனத்துக்கு கொஞ்சமாக என்ன செய்யறாங்க? குடிபெயர்ந்து தங்களுக்கு என்று ஒரு இடத்தை வாங்குகிறார்கள். இதுதான் அந்த தியோடர் ஹெர்சல் என்ற சியோனிச ஐடியாவை முன்வைத்தவன் சொன்ன முதல் ஐடியா என்பது இதுதான். இப்படியே கொஞ்சமா குடியேறிட்டாங்களா? குடியேறின உடனே இப்ப துருக்கியினுடைய ஆட்சி இருந்தாலும் உலகத்திலேயே பிரிட்டனுடைய காலனித்துவம் தான் எங்கு பார்த்தாலும் இருந்துச்சு. இந்தியாவை பிரிட்டிஷ்கார ஆண்டான்ல, இது போல அந்த துருக்கியையும் பிரிட்டிஷனுடைய ஆளுகைக்கு கீழே வருகிறது. அந்த பிரிட்டிஷ்ட போய் இந்த தியோடர் ஹெர்சல் இது போன்ற முக்கிய பணக்காரர்கள், முக்கிய தலைவர், யூத தலைவர்கள்லாம் போறானுங்க. போய் எங்களுக்கென்று பலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிக்கணும் கோரிக்கை வைக்கிறான். நாங்க எப்படியே உள்ள போயிட்டோம், நாங்க போய் எங்களுக்கு என்று நிலத்தை வாங்கிட்டோம், எங்களுக்கு பலஸ்தீனத்தை, ஜெருசலத்தை தனி நாடாக நீங்கள் அறிவிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கிறார்கள். அப்படி கோரிக்கை வைக்கும் பொழுது பிரிட்டிஷனுடைய வெளியுறவு கொள்கை அமைச்சராக இருந்த பால்ஃபர் என்பவன் அவன் என்ன பண்றான்னா, அவன் ஒரு அறிக்கையை விடுகிறான். என்ன அறிக்கை? பலஸ்தீனத்துல யூதர்களுக்கென்று ஒரு தனி நாடு அமைக்கப்படும், அங்கே யூதர் அல்லாதவர்களுக்கான உரிமைகள் பேணப்படும் அப்படிங்கிறான். யூதர்களுக்கு தனி நாடு அமைக்கப்படும், யூதர் அல்லாத மக்களுடைய உரிமைகள் பேணப்படும்னா அப்ப அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலேயே யூதர் அல்லாத மக்களுக்கு இந்த நாட்டில் இடம் கிடையாது, முஸ்லிம்களுக்கு இடம் கிடையாது, மற்ற மக்களுக்கு இடம் கிடையாது, முழுக்க அது யூத நாடு, அந்த நாட்டில் யூதர் அல்லாதவர்களுடைய உரிமைகள் பேணப்படும்ங்கிற ஒரு வார்த்தையை போட்ட உடனே அப்ப அந்த நாடு நமக்கு சொந்தமாக போகிறது என்று அவர்கள் எல்லாம், யூதர்கள் எல்லாம் குதித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஹிட்லர், ஜெர்மனியில பெருமளவுல யூதர்கள் இருக்கிறாங்க. ஜெர்மனியில யூதர்கள் பெருமளவில் இருக்கின்ற பொழுது ஹிட்லருடைய ஆட்சி ஒரு மிகப்பெரிய யூதர்களுக்கு எதிராக பல்வேறு தாக்குதல்களை ஹிட்லர் கட்டவிழ்க்கிறான். கடுமையாக அவர்களை சித்திரவதை செய்து கொள்கிறான், ஒரு இன படுகொலையை செய்கிறான், விதவிதமாக கொள்ளுகிறான். யூதர்களை கொள்வதற்கென்ற சில முகாம்கள் அமைக்கிறான் ஹிட்லர். முகாம்கள் அமைத்து அந்த முகாம்களில் அடைத்து அவர்களை ஒரு கால்நடைகளை விட மோசமாக நடத்தி உணவு கொடுக்காம, தண்ணி கொடுக்காம கடுமையான முறையில கொள்ளுகிறான். ஒரு கட்டடத்துல போய் அவங்களை அடைச்சிருவான், காத்து போறதுக்கே வழி இருக்காது, அந்த கட்டடத்துக்குள்ள விஷ வாயுவை செலுத்தி கொன்றான். இப்படி கடுமையான முறையில கொள்ளுகின்ற பொழுது இங்கே ஜெர்மனியில இருக்கக்கூடிய சில யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, தப்பிச்சு நாம பலஸ்தீனத்துக்கு போயிடுவோம், இன்னும் கொஞ்சம் ஆட்களுக்கு குடியேறான். ஏற்கனவே கொஞ்சம் பேர் குடியேறி அங்க நிலத்தை வாங்கி ஒரு கணிசமான தொகையில யூதர்கள் குடியேறிட்டானுங்க. இப்ப ஜெர்மனியில யூதர்களை ஹிட்லர் அடிக்க அங்கிருந்து தப்பிக்கிறவனு இங்க சேர்றான், பலஸ்தீனத்துக்கு சேர்றான். அப்ப கணிசமான எண்ணிக்கையில மக்கள் தொகையில யூதர்கள் சேர்ந்து விடுகிறார்கள். சேர்ந்த பிறகு இந்த காலகட்டத்தில் ஹிட்லர் தற்கொலை செய்து கொள்ளுகிறான். இரண்டாம் உலக போர் முடிவுக்கு விடுகிறார். அந்த சமயத்தில் இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுதுன்னா, யூதர்களுக்கென்று தனி தேசத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த ஏற்கனவே பால்ஃபர் என்பவன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தான்ல, அந்த அறிக்கையை செயல்படுத்தும் விதமாக நாட்டை பிரிச்சு கொடுக்குது. எப்படி பிரிச்சு கொடுக்குது தெரியுமா? முஸ்லிம்களுக்கு, அதாவது பூர்வ குடிகளுக்கு
அந்த பலஸ்தீன் தேசத்துல 44% இடம். இந்த வந்து குடியேறி கொள்ளைப்புறம் வழியா வந்தான யூதன் அவனுக்கு 56%. சொந்த நாட்டு மக்களுக்கு அவர்களுக்கு 44%. வந்து குடியேறினான்ல அவனுக்கு 56%. பெரும்பான்மையான பகுதியை கொள்ளைப்புற வழியாக சூழ்ச்சியாக வந்தவனுக்கு கொடுத்துட்டு முஸ்லிம்களுக்கு அங்கேயே பூர்வ குடிகளாக இருந்த இஸ்லாமியர்களுக்கு 44% என்று குறைவாக கொடுக்கிறது பிரிட்டிஷ். இந்த இப்படியான ஒரு மிகப்பெரிய வரலாறில் நடக்கக்கூடாத ஒரு கொடுமை அங்கே அரங்கேறுகிறது. இதை பதிவு செய்கிற எந்த வரலாற்று ஆசிரியரும் இதை நியாயப்படுத்தவே இல்லை. இது மிகப்பெரிய அநியாயம். இது மிகப்பெரிய இஸ்லாமியர்களுக்கு செய்த துரோகம், சொந்த நாட்டுக்காரனுக்கு செய்த மிகப்பெரிய அநியாய பங்கீடு என்பதைத்தான் எல்லோருமே என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. அப்ப இவர்கள் இப்படியான ஒரு வேலையை இந்த யூதர்களுக்கு சார்பாக பிரிட்டிஷ் செய்து, ஏன் பிரிட்டிஷ் செய்து தெரியுமா? இந்த யூதனுக்கு ஏன் இப்படி ரொம்ப துணை நிற்குது, ஏன் வந்து அந்த யூதர்களுக்கு வந்து இப்படி நாட்டை பிரிச்சு கொடுத்துச்சுன்னா, பிரிட்டிஷ் கவனிக்குது இவன் என்ன பண்றான்னா, ஒரு மிக 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 சொற்பமாக இருக்கக்கூடிய இந்த யூதன் அப்ப என்னென்னமோ செஞ்சு ஒரு நாட்டை கையகப்படுத்துற அளவுக்கு வந்துட்டான். இப்ப நாம இந்த உதவியை அவனுக்கு செஞ்சு கொடுக்கலைன்னா அவன் நாளைக்கு நம்மளையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஏதாவது சூழ்ச்சியை செஞ்சிடுவான் என்கின்ற பயத்திலே இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுதுன்னா இவனுக்கு இந்த நாட்டை கொடுத்து விடுகிறது. இப்ப இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நம்ம வரலாறு பார்த்தோம்ல, அந்த வரலாறு முழுவதிலுமே இந்த நாட்டுக்காக நின்ற மக்கள் யார்? யூதர்களா முஸ்லிம்களா? எத்தனையோ படையெடுப்பு வந்துச்சு. பாபிலோனியர்கள் அடித்தார்கள். பாபிலோனியர்கள் அடிக்கும் பொழுதும் அங்கு வாழ்ந்த அரேபியர்கள் அங்கேயே தான் இருந்தார்கள், ஓடி ஒளியல. ஆனா பாபிலோனியர்கள் அடிக்கும் பொழுதும் யூதன் தப்பிச்சா பொழச்சன்னு வேற எங்கேயாவது ஓடிட்டான். ரோமர்கள் அடித்தார்கள். ரோமர்கள் அடிக்கும் பொழுதும் அங்கு வாழ்ந்த அரேபிய மக்கள், அப்ப இஸ்லாம் வரல, ஆனாலும் அரேபிய மக்கள் அங்கு இருந்தாங்க. அந்த அரேபிய மக்கள் அங்கேயே தான் இருந்தார்கள். யூதன் தப்பிச்சா பொழச்சொன்னு அந்த நாட்டை விட்டுட்டு ஓடிட்டான். அதுக்கு பிறகு கிறிஸ்தவர்களுடைய படையெடுப்பு, சிலுவை யுத்தம், அப்போதும் அரேபியர்கள் அங்கேயே தான் இருந்தார்கள். அந்த நாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்று இருந்தார்கள். யூதன் வெவ்வேறு நாட்டுக்கு ஓடிட்டான். இப்படி எந்த ஒரு தருணத்திலையுமே இந்த நாட்டுக்காக அங்கேயே நின்று சண்டையிடாத ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த நாட்டுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று, அந்த நாட்டை உரிமை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். எந்த தருணத்திலையும் இந்த நாட்டை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று உறுதியாக இருந்திருக்கிறார்கள். இப்படி எந்த படையெடுப்பு வந்தாலும் உறுதியாக இருந்து இந்த நாட்டை காப்பாற்றி இந்த நாட்டை வளப்படுத்திய முஸ்லிம்கள் ஒரு புறம் இருக்கிறாங்க. இப்ப நியாயமான கண்ணோட்டத்தோடு பார்த்தால் பிரிட்டிஷ் என்ன பண்ணிருக்கணும், இந்த நாட்டை முதலில் பிரித்திருக்கவே கூடாது. பிரிச்சு அவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கவே கூடாது. இது அவங்க நாடு, அவங்க நாட்டுல நீ போய் குடியேறியா, உனக்குன்னு ஒரு அட்ரஸ் கிடைச்சிருச்சா, உனக்கு ஒரு சொந்த இடம் கிடைச்சிருச்சா, அதோட பெசாமேரி அது என்ன தனி நாடு கேட்கறது? உனக்கு ஒரு அட்ரஸ் வந்த உடனே தனி நாடு கேட்டுருவியா? ஒரு தெருவுல நீ ஒரு 10 குடும்பம் வசிக்கிறதுனால அந்த தெருவையே எழுதி கேட்கணும்னு சொல்லுவியா? இப்படி பிரிட்டிஷ் அணி இருக்கணும். ஆனா இவனுடைய சூழ்ச்சியை பார்த்து 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 பிரிட்டிஷ் பயந்து இவன் நம்ம தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துருவானோங்கிற அச்சத்துல, அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இஸ்லாமியர்கள்ட்ட ஐரோப்பா வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதை ஈடுகட்டணும்னா இஸ்லாமியர்களை பொறுப்பிலிருந்து இறக்கணும், அவர்களுடைய அரசை கவிழ்க்க வேண்டும் என்கின்ற சூழ்ச்சிக்காகவும் இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுதுன்னா, இவர்களுக்கு 44, இஸ்லாமியர்களுக்கு அரேபியர்களுக்கு 44%, வந்தேரிகளுக்கு 56% பெரும்பான்மையை கொடுத்துருச்சு. இது மிகப்பெரிய ஒரு புரட்சியாக அங்கு விடுக்கிறது. பூர்வ குடிமக்கள் கடுமையான முறையிலே எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். இது என்ன அநியாயம் என்று தெரிவித்து அந்த அரசாங்கத்திற்கு எதிராக, பிரிட்டிஷுக்கு எதிராக ஒரு பெரிய கலகமே அங்கே நடக்கிறது. இப்படி கலகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலேயே 1948 மே மாதம் 14ஆம் தேதி என்று பிரிட்டிஷ் இஸ்ரேல் என்பது தனி நாடு என்று அங்கீகாரம் கொடுத்து விட்டுருச்சு. அங்கீகாரம் கொடுத்த மறுநாள், அங்கீகாரம் கொடுத்தது என்னைக்கு? மே 14, 1948. மறுநாள் மே 15 ஒரு போர் நடக்குது. நாடுங்கிறத உருவானதே எப்பதான்? மே 14 தான். மே 14 நாடு உருவாயிருக்குன்னா அப்ப அடுத்த நாள் போர் வந்துச்சுன்னா இந்த நாடு தாங்குமா? இப்படி நாம யோசிப்போம்.
ஆனா மே 15 போர் வருது. இந்த பூர்வ குடிமக்கள் இந்த பலஸ்தீன மக்கள் தாக்குகிறார்கள். பலஸ்தீன மக்கள் மட்டுமல்ல, இந்த பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பக்கத்து நாடுகள் துணைக்கு வருகிறது. எகிப்து துணைக்கு வருகிறது, ஜோர்டான் துணைக்கு வருகிறது. இந்த 3 நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலை தாக்குகிறது, இஸ்ரேலுக்கு எதிராக போர் செய்கிறது. ஒரு புது நாடு நேத்து உருவாயிருக்கு, இன்னைக்கு போர் வந்திருக்குன்னா தாக்கு பிடிக்க முடியுமா? தாக்கு பிடிக்கிறான். தாக்கு பிடிச்சது மட்டுமில்ல, அந்த போரில் வெற்றியும் அடைகிறான். எவ்வளவு பெரிய ஒரு கிரிமினலாக, சூழ்ச்சிகள் தெரிந்தவனாக, ஒரு கொள்ளைப்புறம் வழியாக தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதையும் செய்பவனாக இருப்பான் பாருங்க. அவனுடைய வரலாறிலேயே எந்த இடத்துல அதிகாரம் இருக்குதோ அவன் பக்கம் போய் சாஞ்சிக்குவான். தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதையும் செய்ய துணிந்த ஒரு கூட்டமாக, சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு கூட்டமாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. எப்படி என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே இந்த ஹிட்லருடைய உலகப்போர், 2ஆம் உலகப்போர் நடந்த காலங்களில் எல்லாம் அங்கே ஆயுதங்கள், புதிய புதிய ஆயுதங்களை எல்லாம் செய்தவர்கள் யாருன்னா யூதர்கள். அதனால இவர்கள் போர் தொடுக்கின்ற பொழுது நாடு உருவாகி ஒரே ஒரு நாளா ஆகியிருந்தாலும் கூட ஒரு பக்கம் சமாளிக்கிறான், இன்னொரு பக்கம் ஆயுதங்களை உருவாக்குறான், முஸ்லிம்களை எதிர் தாக்குதல் நடத்துறான். அதுக்கப்புறம் ஐநா வருகிறது, பேச்சுவார்த்தை நடத்துகிறது, அமைதி பேச்சுவார்த்தையில முடித்து வைக்கிறது. என்ன ஆணிச்சு தெரியுமா? கடைசியில அமைதி பேச்சுவார்த்தை என்று போய்விட்டால், இப்ப ஒவ்வொரு நாடு முன்னேறி வந்திருப்பாங்கல்ல, பலஸ்தீன் இருக்குது, இஸ்ரேல் இருக்குது, சுத்தி வந்த நாடுகளும் உதவிக்கு வராங்க. இப்படி வரும் பொழுது இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிருக்கும்னா இப்படி முன்னேறி வந்திருக்கும். இப்ப எகிப்து, ஜோர்டான் இந்த நாடுகளும் இந்த இஸ்ரேலை தாக்குவதற்காக முன்னேறி வந்திருக்கும்ல. எந்தெந்த நாடுகள் எவ்வளவு முன்னேறி வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்தந்த நாடு சொந்தம் என்று பிரிட்டிஷ் அறிவிச்சிடுச்சு. இப்படி அறிவிச்சிட்டா இப்ப என்ன ஆகுதுன்னா, பலஸ்தீனத்தினுடைய மிச்ச மீதி கூட இல்லை. மிச்ச மீதி கூட இல்லைன்னா இப்ப இந்த உதவிக்கு வந்தாங்க நாடு, அவங்க செஞ்சது மிகப்பெரிய துரோகமாக அங்க மாறி விடுகிறது. இவன் மட்டும் போராடிக்கிட்டு இருந்தா கூட ஏதாவது மிச்ச மீதி இடம் கிடைச்சிருக்கும். இவன் என்ன பண்றான்னா, உதவிக்கு வந்தவன் எகிப்துக்காரன், ஜோர்டான்காரன், அவன் உதவிக்கு வந்தங்கிற பேர்ல அவன் முன்னேறி வரும் பொழுது பலஸ்தீன நகரத்துக்குள்ள எவ்வளவு முன்னேறி வந்திருக்கிறானோ அதுவெல்லாம் அவனுக்கு சொந்தம்னு சொன்னோன்னு கிடைச்ச வரை லாபம்னு அந்த பகுதியை அவன் சுருட்டிக்கிட்டு போயிட்டான். இந்த பக்கம் இஸ்ரேல் முன்னேறி வந்தவன் இந்த பக்கம் இவன் சுருட்டிட்டு போயிட்டான். இப்ப கொடுத்த 44% இல்லாமல் வெறும் 22% வந்து நிக்கிறாங்க. 78% அளவுக்கு போயிடுச்சு பலஸ்தீனத்துல. மிச்ச மீதி இருக்கிறது 22% வந்து நிக்கிறாங்க இந்த பலஸ்தீன மக்கள். இப்படியே போய் கொண்டிருக்கக்கூடிய வேளையில 1967 இந்த ஜெருசலத்தில் இருக்கின்ற மஸ்ஜித் அல் அக்ஸாவை, அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது யூதர்களுடைய ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோளை நிவர்த்தி செய்வது கொள்வதற்கு, ஏன்னா அவங்க இது எங்களுடைய சாலமன் கட்டிய, சுலைமான் நபி அவங்க சாலமன்கிறாங்கல்ல, சாலமன் கட்டிய பள்ளிவாசல், அது எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள். சுலைமான் நபி கட்டிய பள்ளிவாசல் அவர்களுக்கு அடுத்த காலத்திலேயே புக்தனஸ்ஸர் என்பவனால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுடுச்சு நாம பார்த்தோம். அது அப்பயே அழிந்து போய்விட்டது. அழிக்கப்பட்ட அந்த பள்ளிவாசல்ல மீதமாக ஒரே ஒரு சுவர் தான் இன்றைய வரைக்கும் இருக்குது, வால் ஆஃப் சுலைமான் அப்படிம்பாங்க. நீங்க கூகுள்ல டைப் பண்ணி பார்த்தா கூட வால் ஆஃப் சுலைமான் ஒரு மிக பிரம்மாண்டமான சுவர், அந்த ஒரு சுவர் மட்டும்தான் இருக்குதே தவிர மற்ற அத்தனையும் அழிக்கப்பட்டு விட்டது. அப்ப அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துக்கு பிறகு உமையாக்களுடைய ஆட்சி காலத்துல தான் மஸ்ஜித் அல் அக்ஸா கட்டப்படுகிறது. அப்படி கட்டப்பட்ட பள்ளிவாசல் முஸ்லிம்களுக்கு பாத்திரமானதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஜெருசலம் என்பது எங்களுக்கு இறைவனால் வாக்களிக்கப்பட்டதுன்னு யூதர்கள் சொல்றாங்க. மூசா நபியோட எங்களை தான் அல்லாஹ் போ சொன்னாங்கிறாங்க. எதுக்காக போ சொன்னா? அல்லாஹ் இவர்களை போ சொன்னது எதற்காக? இவர்கள் யூதர்கள் என்ற இனத்துக்காகவா அல்லது ஈமானுக்காகவா? நீ அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிற, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறதுனால் அல்லாஹ் கொடுத்த பரிசு. இன்னைக்கு இருக்கக்கூடிய யூதன் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறானா? அப்ப இறைவன் கொடுத்த பரிசு என்பது, இறைவன் கொடுத்த தகுதி என்பது ஈமானுக்காகத்தானே தவிர யூதன் என்கின்ற ஒரு இனத்துக்காக இல்லை என்பதை நாம புரியணும். இதை நாம மூசா நபியினுடைய வரலாறை அறிந்த பொழுதே மேலோட்டமாக தெரிந்து கொண்டோம். அப்ப இன்றைக்கு ஈமான் இல்லாத, அல்லாஹை பற்றிய நம்பிக்கை இல்லாத யூதர்கள் இதற்கு எந்த விதத்திலையும் அவர்கள் உரிமை கோர முடியாது. 1967 இந்த மஸ்ஜித் அல் அக்ஸாவை உரிமை கோருகிற அந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா,
தொல்லியல் துறைக்கு அனுமதி கொடுக்குறான். எதுக்கு தொல்லியல் துறை? இங்க சாலமன் பள்ளியினுடைய மிச்சம் மீது ஏதாவது இருக்குதான் ஆய்வு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு அனுமதி கொடுக்குறான். பொதுவாகவே இந்த அடக்குமுறையாளர்கள் கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தொல்லியல் துறை. பாபர் மசூதி எப்படி இங்க இந்தியாவில் கைப்பற்றினா? தொல்லியல் துறைன்னு உள்ள அனுப்பி அவர்களின் மூலமாக சான்றுகளே இல்லைனாலும் கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் தீர்ப்பு கொடுத்தது. வடநாடுகளிலே பல பள்ளிகளை கையகப்படுத்துவதற்கு தொல்லியல் துறையைத்தான் ஆயுதமாக பயன்படுத்தியது. அதே போலதான் அங்கே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கையகப்படுத்துவதற்கு தொல்லியல் துறையை உள்ள அனுப்புறான். அந்த தொல்லியல் துறை என்ன பண்ணுதுன்னா தோண்டுது கட்டிடத்தை பலவீனமாக்குகின்ற அளவுக்கு மிகப்பெரிய பள்ளத்தை தொல்லியல் ஆய்வு என்கின்ற பெயரிலே தோண்டி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா கட்டிடம் பலவீனம் அடைஞ்சிருச்சுன்னா ஒரு சின்ன நடுக்கத்துக்கு கூட தாங்காது, விழுந்துடுச்சுன்னா உடனே நம்ம தேவாலயத்தை எழுப்பி விடலாம். இதுதான் அவங்க நோக்கம். சூழ்ச்சியை பின்வாசல் வழியாக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக அங்கே யாருக்கு உரிமை என்பதில் சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நியாய உணர்வோடு பார்த்தோம்னா இப்போ மத நம்பிக்கைகள் என்பது ஒரு பக்கம் வைப்போம். மத அடிப்படையில் பார்த்தால் கூட உரிமை என்பது அல்லாஹ்வை நம்பியவர்களுக்காக அல்லாஹ் கொடுத்ததுதான், யூதன் என்கின்ற இனத்துக்காக கொடுத்தது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ மத நம்பிக்கைகள் ஒரு பக்கம் வைப்போம். நியாய உணர்வோடு பார்த்தால் அரசாங்கம் அல்லது அதிகாரம் கடைசியாக யாருடைய கையில் இருந்ததோ அவர்களுக்கு கொடுப்பதுதான் நியாயமான ஒரு நிலை. யார்கிட்ட கடைசியா இருந்துச்சு அவன் தான் உரிமை படைத்தவன், இப்படிதான் சொல்லணும். இல்ல 10 தலைமுறைக்கு முன்னாடி அங்க இருந்து எங்களுக்கு உரிமை இருந்துச்சு, 100 தலைமுறைக்கு முன்னாடி எங்களுக்கு இருந்துச்சு, இப்படி சொல்லி உரிமையை கொடுக்க முடியுமா? இப்படி கொடுப்பது பச்சை அயோக்கியத்தனம், பச்சை துரோகம். எங்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்குன்னு கொடுக்க முடியுமா? பாபர் மசூதியை இன்றைக்கு இந்தியாவில் அப்படிதான் கையகப்படுத்தினாங்க. பாபர் மசூதியை என்ன சொல்லி கையப்படுத்தினாங்க? அது பாபர் எழுப்பிய பள்ளிவாசல். பள்ளிவாசல் என்பது முஸ்லிம்களுடைய நிர்வாகத்திற்கு கீழே இருக்குது. அப்ப யாருக்கு சொந்தம்னு கொடுக்கணும்? நியாயமா பார்த்தா முஸ்லிம்களுக்கு சொந்தமானு கொடுக்கணும். ஆனா இவன் என்ன பண்றான்? இதுக்கு முன்னாடி இங்க எங்களுடைய கடவுளுடைய ஆலயம் இருந்துச்சு, ராமர் இங்கேதான் பிறந்தாரு, அதனால எங்களுடைய நம்பிக்கைப்படி இப்படி இருக்குதுன்னு சொன்னா தன்னுடைய கையில அதிகாரம் இருக்கிறது என்கின்ற காரணத்தினால பொய்யாக மக்களுடைய மனசாட்சி என்கின்ற பெயரிலே அது பாபர் மசூதியை அபகரிச்சிட்டான்ல. இதே மாதிரி தான் பலஸ்தீனை இஸ்ரேல் என்ற பெயரிலே அபகரித்து வைத்திருக்கிறான். நம்பிக்கையின் பெயரால் அபகரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த துரோகம் என்பது சிறுபான்மையின மக்களின் மீது எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் தொட்டு இங்க பாபர் மசூதி வரை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதைத்தான் இப்போது திருப்பரங்குன்றம் என்கின்ற பெயரிலேயும் பிரச்சனைகளை கிளப்பி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இவ்வளவும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள். பலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு நோன்பு, பெருநாள் எல்லாமே கட்டிட இடிபாடுகளுக்கு இடையில தான் நடக்குது. நோன்பு திறக்கிறாங்க, கட்டிட இடிபாடுகள், அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் சுஃப்ரா விரிச்சு நோன்பு திறக்கிறாங்க. நோன்பா இருந்தாலும் சரி, என்ன பெருநாள் பண்டிகையாக இருந்தாலும் சரி, எந்த சந்தோஷமான நிகழ்வாக இருந்தாலும் சரி, இடிபாடுகளுக்கு இடையில் தான் அவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு இன அழிப்பை அங்கே இஸ்ரேல் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பசி, தனக்கு இருக்க ஒரு நாடு கிடைத்தாலும் இஸ்லாமியர்களை அங்கு இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களை கூண்டோடு அழித்து விட வேண்டும் என்று வெறிபிடித்து அலைகிறான் அந்த யூத நெதன்யாகு என்பவன். அப்படியான ஒரு இன அழிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப 10% கூட சொந்தமான நிலம் இல்லாம அங்க முஸ்லிம் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. 100% அவர்களுக்கு சொந்தமானது. முதல்ல 56% கையகப்படுத்தினவன், அப்புறம் 78% கையகப்படுத்தினவன். இப்போது முஸ்லிம்களுக்கு 10%க்கு குறைவான இடம்தான் மொத்த பலஸ்தீனத்துல அவர்களுக்குன்னு இருக்குது. பாக்கி எல்லாமே அவன் எடுக்கிறான். இந்த மாதிரி ஒரு அநியாயம் உலகத்துல எங்கும் நடக்காது. முஸ்லிம்கள் என்கின்ற காரணத்தினால் துணைக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் வருவது கிடையாது. இஸ்ரேல் என்பது 1948 உருவான பொழுது இங்கே இந்தியாவிலிருந்து கண்டித்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். அவர் கண்டிக்கிறார். ஆனா இன்றைக்கு அந்த தேசத்தின் பிரதமர் என்பவர் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா வந்து நிற்கிறார். அப்ப இப்படியான துரோகங்கள் அந்த மக்களுக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இதுல நாம இன்னொன்னே கவனிக்கணும். இப்படியெல்லாம் யூதர்கள் ஜியோனிசம் என்கின்ற பெயரிலே இஸ்ரேலை கையகப்படுத்துவது ஒரு பக்கம்னாலும், சில யூதர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் ஒரு அமைப்பை 1938 துவங்கி இருக்கிறாங்க. நெதுரே கர்த்தா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த நெதுரே கர்த்தா அப்படிங்கிற அமைப்பினுடைய நோக்கம் என்னன்னா, ஜியோனிசம் என்பது கூடாது,
சியோனிசம் என்பது யூத மதத்திற்கு எதிரானது. சியோனிசம் யூத மதத்திற்கு எதிரானதுன்னா என்ன பொருள்? ஜெருசலத்தை நாம் கையகப்படுத்துவது நமக்கு அனுமதிக்கப்பட்டது கிடையாது. வன்முறையின் மூலமாக அந்த நாட்டை கையகப்படுத்துவது நமக்கு ஆகுமானது கிடையாது. அது நம்முடைய மதத்திற்கு எதிரானது, நம்முடைய வேதத்திற்கு எதிரானது என்று யூத மதகுருமார்கள் எல்லாம் சேர்ந்து நெதுரே கர்த்தான் ஒரு அமைப்பை நிறுவி இந்த இஸ்ரேலுக்கு எதிராக இப்போது பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன தெரியுமா? அவர்களுடைய நம்ம ஏற்கனவே தல்மூதுங்கிற ஒரு வேதம் பார்த்தோம்ல, யூதர்களுடைய தல்மூது அப்படிங்கிற நூல், அதுல கெத்தூபாட் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இருக்குது. அதுல 111வது வசனம் 111a அப்படிங்கிற பகுதியில கடவுள் ஒரு 3 சத்தியங்களை செய்தார் அப்படின்னு அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. 3 பிரமாணங்களை அந்த கடவுள் செய்தார்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? இஸ்ரவேல மக்களுக்கு கடவுள் சொன்ன பிரமாணம் என்ன சொன்னாரு? நீங்கள் ஜெருசலத்துக்கு அடக்குமுறையினால் வன்முறையினால் ஒரேடியாக நீங்கள் போர் செய்து போகக்கூடாது. ஜெருசலத்துக்கு நீங்கள் மீண்டும் போவதாக இருந்தால் இறைவனிடமிருந்து ஒரு தூதர் வருவார், மெசையா மீட்பர் வருவார், அவரோடு தான் நீங்கள் போக வேண்டுமே தவிர நீங்களாக போய் ஜெருசலத்தை கையகப்படுத்த கூடாதுன்னு அவர்கள் வேதம் சொல்வதை மேற்கோள் காட்டி யூத மதகுருமார்கள் ஒரு கூட்டம் நெதுரே கர்த்தாங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இஸ்ரேல் என்கின்ற நாடு யூத மதத்துக்கே எதிரான நாடு என்று இன்றைக்கு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் 1938 துவங்கிய அமைப்பு. ஆனால் அவர்கள் மிக குறைவானவர்கள், யூதர்கள்ல பெரும்பான்மையானவர்கள் கிடையாது. ஏன்னா யூதர்கள்ல பெரும்பான்மையானவன் எப்படி இருப்பாங்கிறது நம்ம இவ்வளவு நாள் பார்த்தோம். சூழ்ச்சி, பொறாமை, கெட்ட எண்ணம், ஏமாத்து வேலை, துரோகம், இதுதான் அவர்களுடைய இயல்பு. அதுல சில மக்கள் இது போன்று இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதுல இன்னொன்னு என்னன்னா, அவங்க நம்பிக்கை என்னன்னா, மெஸ்ஸாயா மீட்பர் என்பவர் வருவார், இறைவனிடத்திலிருந்து ஒரு தூதர் வருவார், அவர் தான் நம்மளை ஜெருசலத்துக்கு கூட்டிட்டு போவாரே தவிர நாம போய் கையகப்படுத்த கூடாது என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அப்ப அதற்கு அவர்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக, அவர்களுடைய வேதத்திற்கு எதிராகத்தான் இன்றைக்கு இந்த யூதர்கள் ஒரு கோர தாண்டவத்தை, வன்முறை வெறியாட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்ப மெஸ்ஸையா வருவாருங்கிறாங்கல்ல, இது யூதர்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கை. யூதர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, ஒரு தூதர் வருவார், ஒரு மெஸ்ஸையா வருவார், ஒரு மீட்பர் வருவார் அப்படின்னு நம்புறாங்க. இந்த நம்பிக்கை எப்போ உள்ள நம்பிக்கை தெரியுமா? ஈசா நபி வரதுக்கு முன்னாடியிலிருந்து இதை நம்பிக்கிட்டே இருக்கிறான். ஈசா நபி வரதுக்கு முன்னாடியிலிருந்தே அவன் என்ன நம்புறான்னா, என்ன தௌராத்துல ஒரு நபி வருவாருன்னு அல்லாஹ் முன்னறிப்பு செஞ்சிருக்கிறான். முன்னறிப்பு செஞ்சா வந்தா நம்பணும்ல. ஈசா நபி வரும் பொழுதும் எங்களுக்கென்று ஒரு மீட்பர் வருவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஈசா நபி வந்தாரு, குழந்தையா இருக்கும் பொழுதே நான் தான் அந்த மீட்பர், நான் தான் அந்த தூதர்கிறான், நீங்க இல்லைன்னு மறுத்துட்டான். ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யூதர்கள் மதீனாவுக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சாங்கன்னு பார்த்தோம்ல. அப்படி தஞ்சம் அடைந்ததனுடைய காரணம் என்னன்னா, அரேபியா பகுதியில் இருந்துதான் ஒரு இறை தூதர், ஒரு மெஸ்ஸையா, ஒரு மீட்பர் வருவார் என்று யூதர்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் மதீனாவுக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க. அப்படி தஞ்சம் அடைந்தவர்கள் தங்களுடைய இறைவனிடத்தில் அவர்கள் துவாவும் செஞ்சாங்களாம். என்ன துவா செஞ்சாங்க? கானும் மின் கபுல் யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு. அவர்கள் தங்களுடைய இறைவனிடத்துல உதவி தேடிக் கொண்டிருந்தார்கள். எங்களை மீட்கணும், எங்களுக்குன்னு ஒரு விடிவு காலம் வரணும், நாங்க துரத்தப்படுறோம், அடிக்கப்படுறோம் அப்படின்னு இறைவன்ட்டு துவா கேட்டுக்கிட்டு இருந்தானா. கேட்டுட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அனுப்புறான். அனுப்புன உடனே ஏத்துக்கணும்ல, இவன் தானே கேட்கிறான், இவன் தானே மீட்பர் வரணும்னு ஆசைப்படுறான். அப்ப அல்ல ரசூலுல்லாஹ் வந்த உடனே ஏத்துக்கணும்ல. கஃபரு பிஹி, நீங்க அதெல்லாம் கிடையாது, அந்த மீட்பர் நீங்க கிடையாது. ஈசா நபி வரதுக்கு முன்னாடி கேட்டா ஈசா நபி வந்தாரு, ஈசா நபி வந்த உடனே நீங்க அந்த மீட்பர் கிடையாதுன்னு மறுத்தான். ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாடி கேட்டா ரசூலுல்லாஹ் வருவாங்க நம்புனா, ரசூலுல்லாஹ் வந்த உடனே நான் தான் அந்த ரசூல், நான் தான் அந்த இறை தூதர் சொன்னேன், நீங்க கிடையாதுன்னு மறுக்கிறான். இதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ஏண்டா உதவி தேடுன, தூதர் வரணும்னு கேட்ட, தூதரை நான் அனுப்புன நீ மறுக்கிறிய. அல்லாஹ் கடுமையாக அவர்களை கண்டிக்கிறான். எந்த அளவுக்கு இறைவன் சொல்றான்னா, இவர்கள் வேண்டும் என்று மறுக்கிறார்கள், இவர்கள் வேண்டுமென்றே இறை தூதரை மறுக்கிறார்கள். ஏன்னா இறை தூதரை அவர்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்னா, யஅரிஃபுனஹு கமா யஅரிஃபுன அப்னாஹும், தங்களுடைய பிள்ளைகளை அறிவதை போல அறிவாங்க. பிள்ளை யாருன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? என் பிள்ளைய பார்த்துட்டு யாருன்னே தெரியல சொல்ல முடியுமா? எவ்வளவு தெளிவாக அறிவோம்,
அதே போல இறை தூதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்கு தெரியும். இறை தூதர் என்பது அவர்களுக்கு உறுதியாக தெரியும், அவர்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் மறுத்தார்கள். ஏன்? பொறாமையின் காரணத்தினால், அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த வஞ்சகத்தின் காரணத்தினால். எங்களுடைய இஸ்ரவேல இனத்திலிருந்து தான் இறை தூதர் வர வேண்டுமே தவிர இவர் அரேபியரிலிருந்து வரக்கூடாது, அரேபியரிலிருந்து வந்திருக்கிறாரு. அரேபிய மக்களை அவர்கள் இழிவாக கருதுவார்கள். ஏன் இழிவாக கருதுவாங்க தெரியுமா? அவங்களுக்குன்னு உள்ள இனவெறி. இப்ப இப்ராஹிம் நபியினுடைய 2 பிள்ளைகள் இஸ்ஹாக் நபி, இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி. இப்ப இஸ்ஹாக் நபியினுடைய பிள்ளை தான் யாக்கூப் நபி, அவருடைய வழியில் வந்தவர்கள் தான் இந்த பனி இஸ்ரவேலர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ராஹிம் நபியினுடைய இன்னொரு மகன் இருக்கிறார்ல இஸ்மாயில் நபியினுடைய வழியில் வந்தவர்கள் தான் அரேபிய மக்கள், இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பனி இஸ்ரவேலர்கள் அரேபிய மக்களை, இஸ்மாயில் நபியை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாக கருதுவாங்க. ஏன்னா அவர் அடிமை பெண்ணுடைய மகன். இஸ்மாயில் நபி யாரு? அடிமை பெண்ணுடைய மகன். இப்ராஹிம் நபியினுடைய மனைவிக்கு பிறந்தவர் எங்களுடைய மூதாதையர் இஸ்ஹாக் தான். இஸ்மாயில் அடிமை பெண்ணுக்கு பிறந்தவர் என்று இழிவாக மட்டமாக கருதக்கூடிய பழக்கம், குணாதிசயம் கொண்டவர்கள் அந்த யூதர்கள். நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள். இதனாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் மறுத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை பற்றி குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, சில பேர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் யூதர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்கல்ல. இப்ப அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் யூத மதகுருவாக இருந்தவர். யூதர்களிலே மதகுருவாக இருந்தவர் தான் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் 3 கேள்வியை கேட்கிறார். நான் ஒரு 3 கேள்வியை கேட்கிறேன், அந்த கேள்விக்கு ஒரு நபியை தவிர பதில் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்க அப்படிங்கிறாங்க. அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, சொர்க்கத்தில் கொடுக்கப்படுகின்ற முதல் உணவு எது? அதே போல மறுமை நாளினுடைய அடையாளம் என்ன? ஒரு பிள்ளை தாயினுடைய சாயல்லையும் தகப்பனுடைய சாயல்லையும் பிறப்பதற்கான காரணம் என்ன? இந்த 3 கேள்விகளையும் கேட்டுட்டு ஒரு நபியை தவிர இதற்கு யாரும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3த்துக்குமே ஆன்சர் பண்றாங்க. மறுமை நாளினுடைய அடையாளம் என்பது மக்கள் ஒன்று திரட்டப்படுவோம். ஒரு நெருப்பு மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டும். இது முதல்ல. இரண்டாவது நீங்க கேட்ட கேள்வி, சொர்க்கத்துல என்ன உணவு என்பது. சொர்க்கத்தில் ஒரு மீனினுடைய, பெரிய மீனினுடைய ஈரலின் சதை பகுதி உணவாக கொடுக்கப்படும். மூணாவது கேள்வி, ஒரு பிள்ளை தாயினுடைய சாயலையும் தகப்பனுடைய சாயலையும் இருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு தாயினுடைய சாயல் இருப்பதற்கு தாயினுடைய நீர் முந்திவிட்டால் தாயினுடைய சாயலில் இருக்கும், தகப்பனாருடைய நீர் முந்திவிட்டால் தகப்பனாருடைய சாயலில் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் பதில் சொன்ன உடனே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட உடனே அதுநாள் வரை அப்துல்லா இப்னு சலாம் அவர்களை எங்களில் மிகச்சிறந்த அறிஞர், மிகச்சிறந்த ஒரு நல்லவர் அப்படியெல்லாம் புகழ்ந்துகிட்டு இருந்த யூதர்கள், இவர் இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவரை ரொம்ப மோசமான ஆளு, ரொம்ப கெட்டவர், அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா, அவர் தகப்பனாரை பத்தி எங்களுக்கு தெரியாதான்னு தலைகீழா மாறி அப்படியே பேசுறான். இப்படி சில பேர் என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல யூதர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்கல்ல, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யூதர்களை மற்ற யூதர்கள், நம்பிக்கை கொள்ளாத யூதர்கள் சந்தித்தால் அவனுங்க என்ன சொல்லுவானுங்களா தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அத்துஹத்திஸூனஹும் பிமா ஃபதஹல்லாஹு அலைக்கும் லியுஹாஜ்ஜுக்கும் பிஹி இன்த ரப்பிக்கும். அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து கொடுத்தான்ல வேதத்துல தூதரை பத்தி, அதையெல்லாம் போய் அவங்கள்ட்ட நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஏன்னா இவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இந்த யூதர்களாக இருந்தவர்கள் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அவர்களை போன்றவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்கல்ல, சஹாபாக்கள்ட்ட சொல்லுவாங்கல்ல, உங்களை பத்தி எங்களுடைய வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, எங்களுடைய தௌராத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதையெல்லாம் போய் நீங்க அங்க சொல்லி கொடுக்குறீங்களா? மற்ற யூதர்லாம் வருவானா இதையெல்லாம் போய் சொல்லி கொடுக்குறீங்களா? இதையெல்லாம் நீங்க போய் சொல்லி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு மறுமை நாள்ல போய் நிற்கும் பொழுது அதுவே நமக்கு எதிரான ஆதாரம், எங்களுக்கு எதிரான ஆதாரமா போயிடுமே, வேதத்துல இருந்து நாங்க நம்பிக்கை கொள்ளலைன்னு அல்லாஹ் எங்களை பிடிப்பானே அப்படின்னு சொல்லி அவர்கள்ட்ட சண்டை பிடிப்பாங்களாம். இவங்களுடைய அறிவை பாருங்களேன், அறிவை பாருங்களேன். கொஞ்சமும் அறிவு இல்லாத முட்டாள் கூட்டம் தான் இந்த யூதர்கள். இவங்க சொன்னாதான் அல்லாஹ்வுக்கு தெரியுமா, நீ தெரிஞ்சு நம்பிக்கை கொள்ளாம இருக்கிறியா, தெரியாம நம்பிக்கை கொள்ளாம இருக்கிறியான்னு இவங்க சொன்னாதான் அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்குமா? அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். ஆனா இவனுக்கு என்ன, அந்த புத்தி அப்படித்தானே வேலை செய்யும். புத்தி என்பது ஈமான் இருந்தால்தான் தெளிவாக இருக்கும். சூழ்ச்சி,
வஞ்சகம் இப்படியே இருந்தால் அவன் என்ன பண்றான்னா, நம்ம வேதத்தில் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு போய் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு அவங்க இதையே ஆதாரமா அல்லாஹ் இடத்துல போய் காட்டிட்டாங்கன்னா, அல்லாஹ் இவங்க தெரிஞ்சுக்கிட்டே நபியை நம்பிக்கை கொள்ளாம இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு எதிராக வாதிட்டுட்டாங்கன்னா இப்படி சண்டை போடுவானா. இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இவர்கள் இப்படி மிக குரோதம் வஞ்சகம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த குரோதத்தினால் வஞ்சகத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பல்வேறு சதி திட்டங்களை செஞ்சாங்க. மதீனாவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலம் இருந்துச்சுல, ஆட்சி தானே இருந்தது. ரசூலுல்லாஹ் ஒரு உடன்படிக்கையை யூதர்கள்ட்ட செய்யறாங்க. யூதர்கள் மதீனாவுல மிக முக்கியமான ஒரு 3 கோத்திரங்களா இருந்தாங்க. பனு கைனுகா, பனு குரைலா, பனு நல்லீம். இந்த 3 கோத்திரங்கள் தான் யூதர்களுடைய மிக முக்கியமான கோத்திரங்கள். இந்த 3 பேர்த்தையும் ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை செய்யறாங்க. போர் என்று வந்தால் நீங்க மதீனாவின் பக்கம் தான் இருக்கணும், இஸ்லாமியர்களின் பக்கம் தான் இருக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உடன்படிக்கை செய்யறாங்க. உடன்படிக்கை செய்தால் அப்படி நடக்கணும்ல. இவன் என்ன பண்றதுன்னா, இணை வைப்பாளர்கள் மக்கத்து காஃபிர்கள் வரான்ல, அவனுக்கு போய் உதவி செய்யறது, அவனுக்கு போய் உளவு சொல்வது, இஸ்லாமியர்களுடைய போர் வியூகங்கள், இஸ்லாமியர்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் பத்தி அவனுக்கு போய் ரகசியத்தை எல்லாம் சொல்லிட்டு வர்றது. இந்த வேலையை, உடன்படிக்கையை முறிக்கின்ற வேலையை இந்த யூதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கும் இந்த உடன்படிக்கையை முடிப்பதில் முதலாமவன் யாருன்னா யூதனா தான் இருப்பான். தாக்கக்கூடாது, பலஸ்தீன மக்களை தாக்கக்கூடாது, அவர்களுக்கு எதிராக கொடுமைகளை அரங்கேற்றக்கூடாது, அவர்களுக்கு எதிராக ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் இருக்கும் பொழுது அந்த ஒயிட் பாஸ்பரஸ் குண்டை தான் போடுவான். ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுனா என்ன? இந்த குண்டை போட்டால் இரும்பு கூட உருகிடும். அந்த குண்டை தான் பச்சை புல்ல மேல போடுறான். அந்த குண்டை தான் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மேல போடுறான். இதை போடக்கூடாது, இதை பயன்படுத்தக்கூடாது என்று உடன்படிக்கை இருந்தாலும் அதையெல்லாம் அவன் கண்டுக்க மாட்டான். அதுவே அதையெல்லாம் அப்படியே தூக்கி வீசி அதையெல்லாம் முறித்து இன்றைக்கு செயல்படுறான்ல. அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் உடன்படிக்கை இருந்தும் இணை வைப்பாளர்களுக்கு உதவக்கூடாது என்று இருந்தும் அவர்களுக்கு உதவி செய்து இவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாக அந்த யூதர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய பார்த்தான். ரசூலுல்லாஹ்வுடைய இறைச்சியில விஷத்தை தடவி ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்குறான். ரசூல் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, விஷம் தடவப்பட்டிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு யூதர்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, இதுல விஷத்தை தேய்ச்சி வச்சிருக்கீங்களா? ஆமா. எதனால இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்க அதை சாப்பிட்டு இறந்துட்டீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். அவன் சொல்றான் ரசூலுல்லாஹ்ட்டே, நீங்க சாப்பிட்டு மௌத்தாயிட்டீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். ஒருவேளை இதுல இருக்கக்கூடிய விஷத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தி வருதுங்கிறத நாங்க தெரிஞ்சுக்குவோம் என்பதற்காகத்தான் விஷத்தை தடவி கொடுத்தோம்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கொலை முயற்சி செய்தது மட்டும் இல்லாமல் நீங்க செத்தா நாங்க சந்தோஷப்படுவோங்கிறான். இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, அவன் சொன்ன மாதிரி நம்பிக்கை கொள்ளணும்ல, அதுவும் கிடையாது. நம்பிக்கை கொள்ளணும்ல, நம்ம செஞ்சதை கண்டுபிடிச்சிட்டாரே, சரி நம்ம நம்பிக்கை கொண்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கணும்ல, அதுவும் செய்ய மாட்டான். அப்ப இவ்வளவு பெரிய மோசமான குணம் உள்ளவர்களாக இந்த யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் இருந்திருக்கிறார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த யூதர்களுடைய செயல்பாடு என்னன்னா, தந்திரங்கள் செய்யறது, திருகுத்தாளங்கள் செய்யறது. இப்ப இஸ்ரேலை கையகப்படுத்துறதுக்கு ஒரு திருகுத்தாளம் செஞ்சான்ல, லேண்ட் பேங்க் நில வங்கின்னு ஒண்ணு உருவாக்குனா, கடன் கொடுக்கிற மாதிரி கொடுத்தா, கடைசியில நிலத்தை கையகப்படுத்தினா, அங்க யூதர்களை குடியமர்த்தினா, கடைசியில நாட்டையே பிடிச்சான்ல, இப்படி தந்திர வேலை செஞ்சான்ல. இது மாதிரி தந்திர வேலைகளை இறைவன் விஷயத்திலே செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, காத்தல் அல்லாஹு யஹூத, அல்லாஹ் யூதர்களை நாசமாக்குவானாக. அல்லாஹ் அவர்களுக்கு கொழுப்பை ஹராமாக்கி வச்சிருக்கிறான். கொழுப்பு என்பது அவர்களுக்கு ஹராம். அப்படி ஹராமாக்கப்பட்ட அந்த கொழுப்பை இவன் என்ன பண்ணுவானா, உருக்குவானா. உருக்கி அதை எண்ணெயாக்கி அதை விற்பனை செய்வானா. கொழுப்பு ஹராம்னா அதை விட்டு தவிர்த்திருக்கணும்ல. தான் தான் புத்திசாலி, அல்லாஹை விட அறிந்தவன் என்கின்ற ஒரு மனப்பான்மையிலே இவன் என்ன பண்றானா, கொழுப்பை உருக்கி அதை எண்ணெயாக்கி அதை விற்பனை செஞ்சு அதுல சம்பாதிப்பான். இப்படியான யூதர்களை அல்லாஹ் சபிக்க, அல்லாஹ் நாசமாக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இப்படியான தந்திர வேலைகளை, தகுடுத்தாளங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்கள் அரபியர்கள்ட்ட கடன் வாங்குவாங்களாம். கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும்ல, கடன் வாங்கினா என்ன பண்ணணும், திருப்பி கொடுக்கணும். இவன் என்ன பண்ணுவானா, கடன் வாங்கிட்டு
நாங்கள்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க தேவையில்லை. லைஸ அலைனா ஃபில் உம்மியீன சபீல். உம்மிக்கள், நீங்களாம் உம்மிக்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். படிப்பறிவு இல்லாத உங்களிடத்தில் கொடுக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள். யூதர்களாகிய நாங்க என்ன மேல இருக்கிறோம், உயர்ந்தவர்களா இருக்கிறோம். அந்த எண்ணம் அவனுக்கு இருக்கும். அல்லாஹே சொல்லி காட்டுகிறான், நாஹ்னு அப்னாஉல்லாஹ் வ அஹிப்பாஹு. நாங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று யூதர்கள் சொல்வானா. அந்த அளவுக்கு குலப்பெருமையும் இன வெறியும் உள்ளவனாக அவன் இருக்கிறான். கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் சொல்லப்படலை, எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, எங்களுக்கு நாங்கள் கொடுக்கலைன்னா கூட அதனால் எங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை என்று எங்களுடைய வேதமே சொல்லுது, எங்களுடைய இறைவனே சொல்லிட்டாருன்னு போய் சொல்லுவான். அவன் ஏமாத்துறதுக்கு எந்த லெவலுக்கு வேண்டுமானாலும் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் இறங்குபவனாக இந்த யூதன் இருக்கிறான். இன்னைக்கு அரேபியா மக்களிடத்திலிருந்து இஸ்ரேல் என்கின்ற பலஸ்தீன் என்கின்ற நாளை இஸ்ரேல் என்று பிரித்து இருக்கிறான்ல, இப்படி பெற்றிருப்பதும் இதே மோசடியின் காரணத்தினாலதான். ஏன்னா அந்த மக்கள் படிப்பறிவு இல்லாம இருந்தாங்க. அந்த மக்கள்கிட்ட கடன் தர மாதிரி கொடுத்து இன்னைக்கு வாங்கிட்டான். வாங்கிட்டு எங்க நாட்டை எங்களிடத்திலே குடுடா என்று அந்த அரேபிய மக்கள் பலஸ்தீன மக்கள் போராடினால் இன்றைக்கு என்ன பண்றா, நான் ஏண்டா உன்னை கொடுக்கணும், இருக்கிற இடத்தையும் நான் வாங்குவேன், இருக்கிற இடத்தையும் நான் எடுக்க போறேன் என்று அந்த மக்களை நசுக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இப்படி அவர்களுடைய செயல்பாடுகள் மிக மோசமான, மிக 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 அவர்களுடைய செயல்பாடுகள் அநியாயமான செயல்பாடுகளாகத்தான் இருக்கும். அதே போல அவர்களுடைய வேதத்திலே எல்லா விதமான வளைத்தல், திரித்தல், எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு 2 மனிதர்கள் அழைச்சிட்டு போறாங்க. அவர்களுக்கு கசையடி கொடுக்கப்பட்டிருக்கிறது, கறி பூசப்பட்டிருக்கிறது. ரசூல்லா பார்த்துட்டு யார் இவங்க கேட்கிறாங்க யூதர்கள்ட்ட. இவங்க விபச்சாரம் செஞ்சவங்க. உங்களுடைய வேதத்தில் விபச்சாரம் செஞ்சதுக்கு இது தண்டனை இல்லையே ரசூல்லா கேட்கிறாங்க. ஆமா, இது தண்டனை இல்லை. அப்ப ஏன் இப்படி செஞ்சிருக்கிறீங்க? எங்களுடைய வேதத்துல கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தண்டனை. குர்ஆன்ல இருக்கிற மாதிரி கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தண்டனை. ஆனால் எங்களுடைய பெரியவர்களுக்கு, எங்களில் அந்தஸ்தில் உள்ளவர்களிடத்துல விபச்சாரம் பெருகிவிட்டது, எங்களில் அந்தஸ்து உள்ளவர்களுக்கு தண்டனையை எங்களால் கொடுக்க முடியாது என்பதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா சட்டத்தையே மாத்துறோம், வேதத்தையே மாத்திட்டோம். வேதத்தையே மாத்தி கல்லறி தண்டனையை நீக்கிவிட்டு யார் விபச்சாரம் செய்தாலும் நாங்கள் கரியை பூசி கசையடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தண்டனையாக நாங்களே எழுதிவிட்டோம்னு அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்ப இப்படி வேதத்தை திரிக்கக்கூடியவர்களாக, வேதத்தை நம்பாதவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவர்களுடைய வேதத்திலே ஜெருசலத்தை போர் செய்து கையகப்படுத்த கூடாது, ஒரு மெசையா, ஒரு மீட்பர் வந்துதான் நம்மளை அழைத்து கொண்டு செல்வார் என்பது இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு அவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டத்தை இஸ்ரேல் கட்டவிழ்த்து கொண்டு இருக்கிறது. அப்ப இவ்வளவு மோசமானவர்களாகத்தான் இந்த யூதர்கள் வரலாறு முழுவதிலே, அவர்களுடைய வரலாறு முழுவதிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் இன்றைய காலகட்டத்திலேயும் மிக 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 மோசமானவர்களாக, மோசமான குணம் கொண்டவர்களாக, ஒப்பந்தங்களை, உடன்படிக்கைகளை முறிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே மோசடி செய்யக்கூடியவர்களாக, சருகக்கூடியவர்களாக, அதே போல ஏமாற்று வேலைகள் செய்யக்கூடியவர்களாக என்று அந்த யூதர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற மொத்த வரலாறையும் பார்த்திருக்கிறோம். அப்ப ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்த இஸ்ரேல் என்கின்ற நாடு முஸ்லிம்களுக்கு பாத்திரமான நாடு. முஸ்லிம்கள் தான் அதனுடைய உரிமை எந்த நேரத்திலையும் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாடுபட்டவர்கள், போரிட்டவர்கள், சண்டையிட்டவர்கள், எல்லா விதமான தியாகங்களையும் செய்தவர்கள். இந்த கூட்டம் புறவாசல் வழியாக வந்து இன்றைக்கு உட்கார்ந்து அதிகாரம் செலுத்தி கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். இப்போ நம்ம கடைசியாக ஒரே ஒரு செய்தியை தெரிந்து கொண்டு இந்த தொடர் உரையினுடைய நிறைவுக்கு வந்துடும். எப்போதெல்லாம் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் சண்டை நடக்குதோ, முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் சண்டை நடக்குதோ, அப்போதெல்லாம் ஒரு செய்தி நமக்கு மத்தியில் வலம் வரும். மறுமை நாளினுடைய அடையாளம், யூதர்களோடு ஒரு போர் நடக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி அதிகமாக பரப்பப்படும். ஆனால் அப்படி ஒரு செய்தி இருக்குதான்னு கேட்டா, யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சண்டை வரும்னு செய்தி இருக்குது. ஆனால் அதை இப்ப நடக்கிற சண்டைகள் இருக்குதுல்ல, ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற சண்டை, இதோடு முடித்து போடுகின்ற செய்தியாக அது இல்லை. ஏன்னா கடைசி காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமை நாளினுடைய அடையாளமாக வருவாங்கல்ல, அப்போது நடக்கக்கூடிய சண்டையை பற்றி பேசக்கூடிய செய்தியாகத்தான் அந்த செய்தி இருக்கிறது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த சண்டையில யூதர்கள் பாறைகளுக்கு பின்னாலையும் மரங்களுக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டிருக்கின்ற பொழுது பாறைகளும் மரங்களும் பேசுமா. முஸ்லிம்கள்ட்ட என்ன பண்ணுமா, பாறைகளும் மரங்களும் பேசுமா, என் பின்னாடி ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான் என்று பேசுமா. இப்ப பாறைகளும் மரங்களும் இப்ப பேசுதா?
பாறைகள் மரங்கள்லாம் பேசும்னாலே அது எப்ப நடக்கக்கூடிய நிகழ்வாக நம்ம புரியணும்? மறுமை நாளுடைய நெருக்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. ஏன்னா மறுமை நாளுடைய நெருக்கத்துல தான் என்ன நடக்கும்? சூரியன் கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில உதிக்கும். அப்படியே இயற்கையே தலைகீழாக மாறும். அது போலத்தான் பாறையும் மரமும் இப்ப பேசாது. எப்ப பேசும்? அந்த இயற்கையே தலைகீழாக நடக்கின்ற மறுமை நாளில் பேசும். அப்ப மறுமை நாளினுடைய நெருக்கத்தில் நடக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த போரை பற்றி தான் இந்த செய்தி பேசுகிறதை தவிர ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய போரை பற்றியோ சண்டையை பற்றியோ இந்த செய்தி பேசவில்லை. அப்ப அந்த நேரத்தில் தான் இந்த யூதர்கள் ஒடுக்கப்படுவார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். இப்போ யூதர்கள் தங்களுடைய அதிகார பலத்தினால், அமெரிக்கா என்கின்ற அயோக்கியர்களின் துணையினால் இன்றைக்கு கைகள் ஓங்கி முஸ்லிம்களை இன அழிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக இந்த ரமலான் மாதத்திலே அதிகமாக நாம் என்ன செய்யணும்? துவா செய்யணும். இஸ்ரேலுக்கு முதல் எதிரியாக இருக்க வேண்டியவர்களே கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர்கள் யூதர்களைத்தான் முதலில் எதிர்க்க வேண்டும். ஏன்னா யூதர்கள் தான் அவர்கள் நம்புகிற இயேசு கிறிஸ்துவை விபச்சாரத்தில் பிறந்தவர் என்று சொன்னார்கள். அவர்களுடைய பார்வையிலே கொன்றார்கள். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எதிர்க்க வேண்டியவர்களாக இருப்பவர்கள் இன்றைக்கு எதிரிக்கு எதிரி நண்பன் என்கின்ற அடிப்படையிலே முஸ்லிம்களை கொன்றால் போதும், முஸ்லிம்களை அழித்தால் போதும் என்று கைகோர்த்து தங்களுடைய வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இந்த இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களுடைய தன்மை எதுவும் நம்மிடத்திலே வராமல் நாம பாதுகாப்பு தேட வேண்டும். அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அதனுடைய நோக்கம் அந்த இனம் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாக்கப்பட்டது என்பதல்ல. அவர்கள் செய்த காரியம் இறைவனுடைய கோபத்திற்கு உள்ளான காரியம். அவர்கள் செய்த ஏமாற்றம் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம். அந்த பண்புகள் எந்த விதத்திலையுமே நம்மிடத்தில் வராத அளவு நம்முடைய வாழ்க்கையிலே படிப்பினை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.